ஸோ 2026ஆம் ஆண்டுல ஒரு ராசிக்குமே எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ராசி பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில அடுத்ததா மீனம் ராசி. ஸோ மீன ராசிக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். 2026ஆம் ஆண்டு மீனராசியை பொறுத்த வரைக்கும் அதீத நட்பலன்களை தான் சொல்லணும். ஒரு பக்கம் 7.5 சனி நடந்தாலும் அதில் குறிப்பாக ஜென்ம சனியே நடந்தாலும் கூட பெரிய மற்ற கிரகங்கள் எல்லாமே இந்த மீனராசிக்கு ஏதுவான அமைப்பில் தான் உட்கார்ந்துருக்கு. பொதுவாக 11ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் ஆகி ராசியிலேயே இந்த சனி பகவான் அமர்ந்திருக்கிறது அப்படிங்கிறது லாபத்தையும் கொடுத்து செலவையும் பண்ண வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த மீனராசிக்காரங்களுக்கு. பொதுவாக இந்த குருவனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா கிரகமும் ஓரளவுக்கு சுபத்தன்மையை வாய்ந்ததாக தான் இருக்குது அப்படின்னு கருதப்படும். ஏன்னா ஒரு குருவோட வீடு அப்படின்றது கோயிலுக்கு சமமான அமைப்பு. என்னதான் தீய கிரகமாக இருந்தாலும் கூட அந்த குருவனுடைய வீட்டில் இருக்கும்போது அது தன்மைகள் மாறும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அதனை அடுத்து உழைக்க தயாராகக்கூடிய நிலைமையில இன்னைக்கு அந்த சனி ராசியிலேயே இருக்கிறதுனால மீனராசிக்காரங்க ப்ரிப்பேர் ஆயிடுவாங்க. கசப்பான நிறைய அனுபவங்களை தற்சமயம் அனுபவிச்சுட்டு இருக்கிற இவங்க 2026ஆம் ஆண்டு அதனால ஏற்படக்கூடிய நல்ல பலன்களையும் அனுபவிப்பாங்க அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. அதே சமயம் இந்த சனி பகவான் லக்னத்திலேயோ ஜாதகத்தில் அல்லது கோச்சாரத்தில் ராசியிலேயோ இருக்கும்போது கொஞ்சம் பிடிவாத தன்மையோட சில நல்ல காரியத்தை எடுத்து செய்யறதுக்கு தைரியமா இருக்கக்கூடிய காலகட்டமாக அந்த காலகட்டம் சொல்லப்படுது. ஆகவே 2026ஆம் ஆண்டு முழுக்க உழைக்க தயாராகவும் உழைப்புக்கேற்ற ஊதியத்தை அனுபவிக்கக்கூடிய ராசியாகவும் கண்டிப்பா இந்த மீனராசிக்காரங்க இருப்பாங்கன்றதுல ஐயம் இல்லை. அதனை அடுத்து ஆரம்பத்திலேயே பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்திலேயே பஞ்சமாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் உச்ச நிலைமையில உட்கார்ந்துருக்கிறாரு. வே ஆஃப் பிரசன்டேஷன், அவங்க என்ன டெலிவர் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ எல்லாத்தையும் சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஆண்டாக இந்த 2026ஆம் ஆண்டு கண்டிப்பாக மீனராசிக்காரங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்றதுல மாற்றம் இல்லை. எப்பயுமே ராசிநாதன் அல்லது பஞ்சமாதிபதி பாக்கியாதிபதி போன்ற கிரகங்கள் இயல்பாகவே பலமாக இருக்கும்போது ஸ்தான பலத்தை அடைஞ்சிருக்கும் போது பெரிய நட்பலன்களை அந்த ராசியோ லக்னமோ அடையும் அப்படிங்கிற அடிப்படையில் சந்திரனுடைய உச்சத்தன்மையில் ஆரம்பிக்கக்கூடிய இந்த ஆண்டு மகோன்னதமான அமைப்புகளில் இந்த மீனராசிக்காரங்களுக்கு நன்மையை தரும். அதுலேயும் மீனராசிக்காரங்களில் நட்சத்திரப்படி பிரிக்கணும் அப்படின்னாக்கா பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி. இதில் ரேவதி நட்சத்திரக்காரங்க தான் கூடுமான மட்டும் கவனமாக இருக்கணும். டிராவல்லையா இருக்கட்டும் இல்லை புதிய முயற்சி எடுக்கிறதுலையா இருக்கட்டும் அவங்க சுயஜாதகமும் நல்லா இருக்குதான்னு பார்த்துட்டு அதை செய்யணும். மற்ற 2 நட்சத்திரங்களுக்கும் நல்ல பலன்களையே இந்த ஆண்டு கண்டிப்பாக கொடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. அதனை அடுத்து 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு எப்பயுமே அந்தணன் தனித்து நிற்கீழ் அவகீர்த்தி மெத்த உண்டுன்னு சொல்லுவோம். வீடு கட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க விரை சனியில், இன்னும் அது கட்டி முடிக்காமல் இருந்திருப்பாங்க, அல்லது லோன் போட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை சக்ஸஸ் பண்ணணும்னு நினச்சிருப்பாங்க, அது பாதியிலேயே ஃப்ரீஸ் ஆகி நிற்கும். இது எல்லாமே மே மாதம் நடக்கக்கூடிய பயிற்சியிலிருந்து நிச்சயமாக ஒரு நல்ல அமைப்புகளுக்கு கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ராசிநாதன் அங்கே உச்சமாகி ராசியவே பார்க்கறது ஒரு கூடுதல் சிறப்பு. இந்த 2 in 1ன்னு சொல்லுவோம். ராசிநாதனும் அவர் தான். ஜென்ரலாக 9 கிரகத்தில் அதீத நட்பலன்களை செய்யக்கூடிய சுப கிரகமும் அந்த குரு தான். அப்போ உச்சமடைஞ்சு ராசியை பார்க்கக்கூடிய நிலையில் நல்ல கீர்த்தி புகழ் அந்தஸ்து இது எல்லாமே வாங்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை மீனராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். 7.5 சனி நினைச்சு கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அதுவும் இல்லாமல் ஒரு ஜாதகத்தில் பொதுவாக நம்ம பார்த்தோம்னா கேந்திர கோணம் தன்னில் கீர்த்தியாய் லக்னநாதன் சார்ந்திர சுபகிரகங்கள் தானுமே வந்து கூட ஆய்ந்தும் ஓரைநாதன் பாவியாய் பலவானாக வாய்த்திடும் கீர்த்திமானாய் வயது 100 இருப்பன் காலின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இதில் நம்ம கோச்சாரத்தில் ராசி எடுத்துக்கணும். எப்படி சுயஜாதத்தில் லக்னத்தை எடுக்கிறோமோ அதே மாதிரி இந்த கோச்சாரத்தில் ராசியின் அடிப்படையில் பலன் சொல்கிறதுனால இந்த ராசிநாதன் ஆகி அதுவும் இல்லாமல் குருவே ஒரு சுபராகி ராசியை பார்க்கறது மிகப்பெரிய வெற்றியை கண்டிப்பாக இந்த 2026 இந்த மீனராசிக்காரங்க அடைவாங்க அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. அதனை அடுத்து 6ஆம் இடத்து கேது பார்த்தீங்கன்னா நிறைய வழக்கு இல்லை ஏதாவது பொய் கேஸ் போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்களுக்கு சாதகமாக முடியும். ஒரு ஆஃபீஸ்லேயே சின்ன இடத்துல கூட நிறைய பாலிடிக்ஸ் நடக்கிறது உண்டு. அவங்க தகுதி அவங்க தராதறதுக்கு தகுந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த பாலிடிக்ஸ் அரசியல் எல்லாமே இந்த மீனராசிக்காரங்களுக்கு இதுக்கு மேலே இந்த 2026ல் ஒரு நட்பலன்களை தரும். அவங்களுக்கு தான் அந்த வெற்றியை கொடுக்கும் அப்படின்றத நம்ம தாராளமாக கண் கூட பார்க்கலாம். அதுவும் இந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதி ஆகக்கூடிய குரு பயிற்சி அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சக்ஸஸை கண்டிப்பாக இந்த மீனராசிக்கு கொடுக்கும். ஒருவேளை ஏதாவது ஒரு பெரிய பிக் ப்ராஜெக்ட் பிளான் ஏதாவது வச்சிருக்கீங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், இல்லை வேற ஜாபுக்கு அப்ளை பண்ண போறீங்க, இந்த மாதிரிலாம் இருந்தீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக மே மாதத்துக்கு அப்புறம் பண்ணக்கூடிய நிலைமையில நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்ல இடத்துக்கு கண்டிப்பாக குரு கொண்டு போயிடுவார் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. அதே மாதிரி ஆண்டினுடைய துவக்கத்திலேயே 4 கிரகம் தசமகேந்திரம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கு. 6ஆம் இடத்துக்கு கேதுவை பற்றி பார்த்தோம். அதே மாதிரி 10ஆம் இடத்துல தசமகேந்திரம் என்று சொல்லக்கூடிய இடத்துல 4 கிரகம் பலமாக உட்கார்ந்துருக்கு. அதையும் குருவும் பார்க்குறாரு. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பதவி உயர்வு அந்தஸ்து நிறைய அங்கே பாலிடிக்ஸ் நடந்தாலும் கூட அந்த பதவி உயர்வுக்கு எந்த தடையும் ஏற்படாது. புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதத்திலிருந்து கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. அதனை அடுத்து 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு இந்த வெளிநாடு வெளியூர் டிராவலில் இருக்கக்கூடியவங்க இந்த இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியா
மீடியாலலாம் டிராவல் பண்ணி வீடியோ பண்ணக்கூடிய அத்தனை பேருக்கும் ஒரு பிரபலியத்தை கண்டிப்பாக இந்த ராகு கொடுத்தே தீர்வார். கூடுதலாக அவங்களுக்கு ராகு தசையோ அல்லது நல்ல இடத்துல இருந்து நடக்கக்கூடிய தசாபுத்திகளோ நடக்கும்போது மிகப்பெரிய பீக்கு கண்டிப்பாக இந்த மீனராசிக்காரங்களுக்கு 2026 கண்டிப்பாக வழங்கும் அப்படிங்கிறதுல ஒரு சந்தேகமும் கிடையாது. ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க சார். ஸோ இந்த ஆண்டை அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகணும் அப்படின்னா என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணலாம்? பொதுவாக மீனராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா ஜலராசின்னு சொல்லுவோம். ஜலராசியில் பெரிய ஜலராசி, கடலை குறிக்கக்கூடிய அமைப்பு. அப்போ முருகப்பெருமானுடைய குருஸ்தலமாக சொல்லக்கூடியது, ஏன்னா குரு தான் ராசினுடைய அதிபதி. அப்போது அந்த திருச்செந்தூரை அது பர்டிகுலராக மென்ஷன் பண்ணுறோம். ஈசானம், தற்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம், அதோமுகம்னு முருகனுக்கு 6வது முகம். பஞ்சலிங்கங்களை வச்சு முருகப்பெருமானே குருவை பிரார்த்தனை பண்ணி அந்த இடத்துல நிறைய சக்ஸஸ் இங்கே கொடுத்துருக்கிறார். உதாரணத்துக்கு சூரசம்ஹாரம்லாம் நம்ம சொல்ல முடியும். அதே மாதிரி தலையெழுத்த மாத்திர வல்லமை அந்த திருச்செந்தூருக்கு உண்டுன்னு அருணகிரிநாதர் சொல்லியிருக்கிறாரு. செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயற்பொழில் தேன்கடம்பின் மால்பட்டு அழிந்தது பூங்குடியார் மனம், அந்த மாமையிலோன் வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெற்பும், அவன் கால்பட்டு அழிந்தது இங்கே என் தலைமையில் அயன் கையெழுத்தே என்று சொல்லக்கூடிய பிரம்மாவினுடைய கையெழுத்தை மாற்றக்கூடிய வல்லமை கந்த பெருமானுக்கு உண்டு. ஆகவே இது மீனராசிக்காரங்க மாத்திரம் கிடையாது, 12 ராசிக்காரங்களும் போக வேண்டிய ஸ்தலம் திருச்செந்தூர் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். அந்த வழிபாடு மிகப்பெரிய மேன்மையை 2026 கண்டிப்பாக மீனராசிக்காரங்களுக்கு வழங்கியே தீரும். ஸோ 2026 ஆண்டிற்கான ஒரு ராசிக்கான ராசி பலன்களை நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி எல்லா ராசிக்கான ராசி பலன்களை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.